मुझे भी कुछ कहना। விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். சொல்லுமா. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்க எல்லாருமே ஃப்ரீயா இருங்க. அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட கிளப்புக்கு போறேன். ஜாப்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கூட நான் வேற டூருக்கு போறேனேமா. ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணனும். நானும் பிஸி. ஓகே. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. என்ன? ஏன்? அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா? உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம். என்னது? என்னம்மா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க? நான் உன்னோட அம்மா. முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. நீதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சொன்னல. அதுக்கு என்ன? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட படிக்கலாமே. எந்த இடைஞ்சலும் இருக்காது. இப்பவே பண்ணிக்கூடா. உங்க ரெண்டு பேரையும் கப்பலா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க படிப்பு இன்னும் முடியலையாமா? பர்த்டே பார்ட்டிக்கு ஸ்டாப். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அதனால அன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் எல்லாம் உடனே கேன்சல் பண்ணிடுங்க. கல்யாண வேலையை பார்க்கணும்ல. நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமாமா. இங்க பாருங்க, நான் எடுத்த இந்த முடிவு சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லம்மா. அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது. என்ன மத்தவங்க தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அத நினைச்சுதாம்மா இவ்வளவு நாளா நானும் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை அதை சால்வ் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படி எதுவும் இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ணணும் தான் தெரியல. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதுனால புது பர்னிச்சர் கூட தேவைப்படாது. நம்ம வாங்க வேண்டியது வெட்டிங் கவுனும் ரிங் மட்டும்தான். சரி. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வா. வாவ், கடைசில நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் லைஃப் அமைஞ்சிருக்கு. ஆமா. ஏய், ஜோ ஏதாவது ரகசியம் உன்கிட்ட சொன்னானா? ஏய், என்னடி இதெல்லாம்? சீக்கிரம்ப்பா, எவ்வளவு நேரம்? ஓகே. ஜிம்மிக்கு தெரியுமா? அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதனாலதான் அவன் ரொம்ப டல்லா இருக்கானா? நம்மள பார்த்து ஒரு ஹாய் கூட சொல்லல. ஆமா, உன் மேரேஜ் கவுன ரெடி பண்ணிட்டியா? ரிங்கையும் செலக்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல, செலக்ட் பண்ண போறேன். வெல்கம். வாங்க வாங்க. சார் சார், ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? ஆமா. அவளை பார்க்காம சாப்பிட்டுட்டே இரு. சார், ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். ஒரு ஃபாரினர் லேடி வந்திருக்காங்க, அங்க பாருங்க. ஹாய். ஹாய். தேங்க் யூ. சானியா, இவங்கள்ட்ட வந்து பேசுமா. நானா? எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. காலேஜுக்குலாம் போறேன், இங்கிலீஷ் தெரியாம இருக்குமா? இங்க வா. அப்பா. ஹாய் ஹாய். How are you? நான் நூடுல்ஸ் சாப்பிட வந்தேன். ஒரு பவுல் கொண்டு வரீங்களா? நம்ம லாங்குவேஜ் நல்லாவே பேசுறாங்க. இது என்னது? அது பைன் மஷ்ரூம்மா. ஓ, அப்படியா? இதோட ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இவ்ளோ அழகா இந்த லாங்குவேஜ் பேசுறீங்க? எங்க அம்மா இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். எங்க அப்பா தான் பிரிட்டன். எங்க அம்மாவோட சொந்த ஊரை பாக்குறதுக்காக வந்தேன். 10 நாள் இங்க இருந்துட்டு எங்க ஊருக்கு போலான்னு இருக்கேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ஸ்மோக்டு கார்டுமா.
அத அதோ அந்த பையன் தான் பண்ணான். கருப்பு கலர் தொப்பி போட்டுருக்கல அவன் தான். ஓ ஹலோ மிஸ்டர், இது சூப்பரா பண்ணிருக்கீங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். அவன் யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டாமா. ஓ முதல்ல பார்த்தது எப்படி இருந்தது? ரொம்ப லக்ஸரியா இருந்தது. அப்படியா? ஏய் இங்க பாரு, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதுவா? இது ரொம்ப பிரைட்டா தெரியல. அப்படின்னா நீயே சூஸ் பண்ணு. ஏய், நம்ம ரிங்ஸை மாத்திக்கிட்டு தான் ஆகணுமா என்ன? என்ன இப்படி சொல்ற? அதுதானே ப்ரூஃபா இருக்க போகுது. ஓ, லவ்வுக்கும் ப்ரூஃபா? இத போட்டா மட்டும் உண்மையா லவ் பண்றது அர்த்தமா என்ன? நான் நம்பல. போலாம் வா. இல்ல, நீ வாங்கி ஆகணும். நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு தெரியணும்ல. இது வேறயா? நாம உண்மையா லவ் பண்றோம், மேரேஜ் ஆயிடுச்சுன்னு யாரை நம்ப வைக்கணும்? இதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் மட்டும் தானே போட்டுக்க போறேன். இதையே போட்டுக்கிறேன். இருக்கட்டும் விடு, நான் உனக்காக ஒண்ணு வாங்கி கொடுக்கறேன். சரி, நீ வாங்கிட்டு வா. நான் உனக்காக அங்க வெயிட் பண்றேன். சரி வேண்டாம் விடு, நாம ஸ்டுடியோக்கு போலாமா? ஸ்டுடியோக்கா? எதுக்கு? எதுக்கா? போட்டோ எடுக்கிறதுக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கா? சான்ஸே இல்ல. சரி, இங்க கொஞ்சம் பாருங்க மேடம், கொஞ்சம் திரும்புங்கன்னு சொல்லுவாங்களே. சுத்தமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வரமாட்டேன். என்ன நீ முதல்ல ரிங்ஸ் வேணாம்னு சொன்ன, அப்புறம் இப்ப போட்டோவும் வேணாங்கற. அப்புறம் எதுக்கு வந்த? நான் என்ன இஷ்டப்பட்ட வந்தேன்? நீ ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் வர வேண்டியதாயிடுச்சு. அம்மா நான் தான் கூப்பிட்டேன், அதான் நீயும் வந்துட்டல. நான் கேட்டதை வாங்கி கொடுக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் எது கேட்டாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், ஏன் இப்படி கத்துற? எல்லாரும் பாக்குறாங்க, வெறுப்பா இருக்கு. வெறுப்பா இருக்கா? ஹேய், எனக்கு தான் வெறுப்பா இருக்கு. ஜுவல்லரி ஷாப்ல இருந்த அந்த ஸ்டாஃப் என்ன பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? எதிரில யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஏன் அப்படி பேசுன? தெரியாம பேசிட்டேன். தெரியாதா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஜோடிங்க ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னு இப்பதான் புரியுது. என்ன? இதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் இஷ்டம் போல நான் கண்டிப்பா விட மாட்டேன். என் இஷ்டம் போல நீ எப்ப விட்டுருக்க? ஓ காட், இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். உங்க அம்மா மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. அப்படி நினைச்சா நீ எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஆமா, ஏன்டா ஒத்துக்கிட்டு தொலைச்சமேன்னு இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பவும் ஒன்றும் மிஞ்சி போகல. நம்ம கல்யாணத்தை பத்தி திரும்பவும் யோசிச்சு பார்க்கலாம். என்னது? இன்னும் உன் மேரேஜ் கவுனை செலக்ட் பண்ணவே இல்லையா? வீட்ல இருக்கும்போது என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்பா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் கோவப்படுறான். திரும்பவும் யோசிக்கணும்னு சொல்றான். இத பாரு, ஜோ ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லிருப்பான். நீ அதையே நினைச்சு பயப்படாத. எல்லாம் நல்லாதே நடக்கும். சாரி, ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜோ, நீயா? உள்ள வாப்பா. உட்காரு. நீங்க புக்ஸ்லாம் படிப்பீங்களா? டைம் கிடைக்கும் போதெல்லாம்
எப்பயாவது புக்கு படிக்கிற பழக்கம் உண்டு. அம்மா என்ன இந்த நேரத்துல? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சானியா, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த கப்ல தான் காஃபி குடிக்க போறீங்க. ஆமா, இது அழகா இருக்கு. ஆமா, நீ ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஜோ ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்கப்பா. என்னமா பண்ணிட்டு இருக்க? அப்படியா? கொஞ்சம் கடைக்கு வாயாமா. இப்ப வா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? டேட்டா? ஓகே, நான் இப்பவே அங்க வரேன். ம். அப்பா. வந்துட்டியா? நாம எங்க போறோம்? ரொம்ப தூரமா? போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். நம்ம ஜோதான் உங்க அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னையும் கூட இங்க கூட்டிட்டு வந்தோம். இதான் நம்மளுடைய முதல் சந்திப்பு ஆண்டி. பாட்டிமா, உங்க வீட்டு மருமகன் வந்திருக்கேன். சந்தோஷமா? நம்ம சானியா சுத்தமா சொல் பேச்சு கேட்கறதே இல்ல. இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். உன்னை பிடிக்கல. என்னையா? பிடிக்கும். தேங்க்யூ. அம்மா, பாட்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். तो हमारी शादी में एक वॉन्ग होस्ट बनेगा. एज एन ऑफिशिएटर हमें उसकी जरूरत है ना? और हनीमून का क्या? हनीमून पर कहाँ जाएंगे हम? हनीमून कैसे जाएंगे? टाइम कहाँ है? फिर से चालू हो गए. हाँ ठीक है. चलो बताओ, कहाँ जाना चाहती हो तुम? इटली या फिर रोम? रोम के बस सपने देखना तुम. मैं तो बस मजाक कर रही थी. ज्यादा दूर नहीं जाएंगे, कोई तो आइलैंड पर जाते हैं, क्या कहते हो? आइलैंड? हाँ ठीक है. ये वो आइलैंड कैसा रहेगा? ये वो आइलैंड? क्या हुआ? ये वो भी पहले एक आइलैंड ही था. या फिर हम पाम आइलैंड चले? हाँ, डुक आइलैंड. डुक आइलैंड? ओह क्या मुसीबत है. ஓகே ஃபைன், இதை வச்சு டிசைட் பண்ணலாம். 3 பிக்சர்ஸும் இதுல ஒரே மாதிரி டிஸ்ப்ளே ஆனா நீ சொன்ன இடத்துக்கு நான் கூட்டு போறேன். ஓகே. கண்டிப்பா இதுல சீட்டிங் எதுவும் இருக்காதுல்ல? என்ன பேசுற? ஜேஜோ ஐலண்ட், ஜேஜோ ஐலண்ட், ஜேஜோ ஐலண்ட், ஜேஜோ ஐலண்ட், ஜேஜோ ஐலண்ட், ஜேஜோ ஐலண்ட்.
Jeju Island, Jeju Island. Jeju, Jeju, yay! Jeju Island, yay! Yay! Jeju Island போக போறோம், yay, yay! Jeju Island தான், yay, yay! Jeju, yay! நாளைக்கு தான் மேரேஜ். எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப த்ரில்லிங்காவும் இருக்கு. உன் பேக் பேக் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஆ? ம். என்ன இது? நீயே Open பண்ணி பாரு. பிரிச்சு ஓபன் பண்ணி பாரு. ஏய் சானியா, நீ எதுக்காக தப்பா எடுத்துக்கற? உனக்காக ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணனும்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது இதுதான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. உன் ஹனிமூனுக்கும் யூஸ் ஆகும்ல. பாத்தியா? பெர்ஃப்யூம். முதல்ல குளிச்சிட்டே ஜோவை நினைச்சு அப்படியே பாட்டு பாடுவல. அதுக்கப்புறம் நாங்க கிஃப்டா கொடுத்த அந்த Dress அப்படியே போட்டுக்கிட்டு அதோட இந்த பெர்ஃப்யூம் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோ. லைட்டா மேக்கப் கூட போட்டுக்கோ. முக்கியமா நீ குளிக்கும் போது ஒன்னு மறந்துடாத. என்ன? தயவு செஞ்சு இந்த குரலை வச்சு பாட்டு மட்டும் பாடிடாத. ஏன்? ஆம்பளைங்களுக்கு உன்ன மாதிரி பவர்ஃபுல் வாய்ஸ்னா ரொம்ப பயம். ஹேய், ஜோனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன கேள்வி இது? சானியா, பரவாயில்ல சொல்லு. ஏய், கேக்குறோம்ல. சொல்ல போறியா இல்லையா? ये रहा। पर ये क्या है? कुछ सिल्वरवेयर और चाइना सेट। क्या? पर इसकी क्या जरूरत थी? कुछ नहीं तो इतना तो करना चाहिए। और मैंने कुछ ब्लैंकेट्स भी लाए हैं, पता नहीं आपको कैसे लगेंगे। आप भी ना। समधी जी, हमारा ख्याल रखना। हाँ, मेरा भी ख्याल रखना समधी। அண்ணா, ம் தூக்கம் வரல? இல்லடா. சானியா சாதிச்சிட்டால? ஆமா, அவளை உனக்கு பிடிக்காதுல்ல? ஆமா அண்ணா, சானியா ரொம்ப கேர்லெஸ், அப்புறம் ஸ்டூபிடும் கூட. அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்விம்மிங் தெரியாதுன்னு தெரிஞ்சும் அவ என்னை காப்பாத்த ட்ரை பண்ணால. நீ அவ மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நான் சானியாவை விட நல்ல அறிவான பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா. நல்லது. இருந்தாலும் நீ சானியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமே. வெளிப்படையா சொல்லணும்னா நீ உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கிட்டனா இன்னும் நல்லா இருக்கும்னா. அதனாலதான் உன்னை நான் சானியா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அதுதான் நடக்க போகுது. கங்க்ராட்ஸ்னா. हानी, आज मैं सच में बहुत खुश हूँ। क्यों जानती हो? तुम इस वक्त बहुत खुश हो। तुम्हारी खुशी में मेरी खुशी है। जब तुम खुश हो तो मैं भी खुश हूँ। Congrats, हानी। गुड नाइट एंड स्वीट ड्रीम्स। कल मिलते हैं।
அப்பா என்னம்மா இன்னும் தூங்கல? எனக்கு தூக்கம் வரலப்பா. நீங்க ஏன் தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. அப்பா தேங்க்ஸ்ப்பா. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஏம்மா அலற? உன் கண்ணெல்லாம் வீங்கிடும். நாளைக்கு கல்யாணத்துல எல்லாரும் முன்னாடியும் நீ அழகா தெரிய வேண்டாம். அழாதன்னு சொல்றல்லம்மா. இப்ப என்னாச்சு நீ இப்படி அலற? சரி நான் சிரிக்கிறேன். நாளைக்கு நீயும் சிரிக்கணும். என்ன தாய் இல்லாத பிள்ளைய வளர்த்திருக்க. நீ நாளைக்கு அழுதன்னா அவ்வளவு நல்லா இருக்காது, பாத்துக்க. சரிப்பா, நான் சிரிக்கிறேன். சரிம்மா. அப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்க மருமக ரொம்ப அழகா இருக்காங்க. இவன் தான் என் பையன். உங்க பையனுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் கேள்விப்பட்டேன். உண்மையா? வாங்க டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்க மகா கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். என்னோட பக்கத்துல வா. இவ என் பக்கத்துல இருந்ததா அழகா தெரியுமா? ரெடியா? ஹாய் டீச்சர், நீங்களா? வாங்க டீச்சர். ஹாய் சானியா. உள்ள வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர், நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? சிரிக்காதீங்கப்பா, கூச்சமா இருக்குல்ல. நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ஜோ மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சிட்டல்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே, வந்ததுக்கு தேங்க் யூ. பை. நான் உன்னை மேடையில பார்க்கறேன். என்ன பண்றாங்க? வா போலாம். சரி, நாங்களும் போயிட்டு வரோம். பை. நம்பவே முடியலல்ல? ஆமா. சனியா, அவங்கள பார்த்தல, நீயும் அவங்கள மாதிரி சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆயிடணும். ஓ, கியூட்டா இருக்க. நீயும் தான். நல்ல வேலை அவன் உனக்கு கிடைச்சான். லக்கியா ஜோ என்ன சூஸ் பண்ணாம ஒரு வழியா உன்னை செலக்ட் பண்ணான். ஆமா, அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அப்படிதான் நீயும் நினைச்ச? அப்படி சொல்லாத எரிக்கா. சொன்னா என்ன தப்பு? ஜோக்கு ஒரு நல்ல பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியும்னு தானே சொன்னேன். எரிக்கா, நீ ஹாப்பியா இருக்கல்ல? உன்னை பார்த்தா எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஓ, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீ இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒரு மனைவியோட கடமைய சரியா செய்யணும். இது உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீ கண்டிப்பா பண்ணுவல்ல. ஓகே, கண்டிப்பா. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ.
ஆல் தி பெஸ்ட் ஜோ. தேங்க்யூடா. ஹாய்டா. இது பாரு, ரொம்ப சந்தோஷப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாயை உடைக்க போறேன். சூட் ரொம்ப நல்லா இருக்கு. இருக்காதா பின்ன? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஒருவேளை சானியா என்ன பார்த்தா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும்? நாங்க 2 பேரும் ஓடி போனாலும் போயிடுவோம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இன்னும் சிறிது நேரத்தில் மணமகன் ஜோவுக்கும் மணமகள் சானியாவுக்கும் திருமண நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இங்க வந்திருக்கும் எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்படியா? இந்த விழாவை சிறப்பிக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவ. அதாவது ரிங்க கீழே போட்டுடுறது, அப்புறம் தடிக்கு கீழே விழுந்துடுறது. ஏய், அபசகுணமா பேசாதடா. ஆமா, நான் உனக்கு இன்னும் வெட்டிங் பிரசன்ட் கொடுக்கல. பிரசன்டா? என்னது? கிட்டவா. என்ன? இந்த அற்புதமான விழாவில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. அது என்ன விஷயம்னா, மணமகனும் மணமகளும் தாங்களாகவே உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். ஸ்டார்ட் பண்ணு. ஜோ என்கிற நான் என் மனைவியாக போகிற சானியாவை என் இறுதி மூச்சு உள்ளவரை சந்தோஷமாகவும் அன்பாகவும் பார்த்துக் கொள்கிறேன். இதை எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகும் பெற்றோர்களுக்கு முன் உறுதியளிக்கிறேன். சானியா எனும் நான் என் கணவராக போகும் ஜோவை அவருடன் எப்பொழுதும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வேன் என்று நான் உறுதி அளிக்கிறேன். அவருடைய கஷ்டம் சந்தோஷம் இரண்டிலும் பங்கு கொள்வேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன். மணமகளோட தந்தையும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருந்திருக்கோம். ஸ்கூல் முடிஞ்ச உடனே தினம் அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் விளையாடுறது வழக்கம். அந்த நாட்டில் என்னால் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கான். எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ஆளாக வந்து நின்றுருக்கான். என் கஷ்டத்தையும் போக்கியிருக்கான். இப்போ அந்த நல்ல நண்பன் எனக்கு சம்மந்தி ஆயிட்டான். நண்பா, உன் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக அனுப்புனதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல நானும் ஒன்று சொல்லணும். என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலன்னாலும் எங்க திருமணத்தன்னைக்கு வெளியில அழகா பனி பெஞ்சிட்டு இருந்தது. கிறிஸ்துமஸ் திருநாள் அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2 பேரும் மேரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிட்டோம். எங்க சானியா பிறந்ததுக்கு அப்புறம் என் மனைவி காலமாயிட்டா. அப்ப நான் சானியாவை தூக்கிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் இங்க முக்கியமானதா இல்லைனாலும் அந்த நினைவுகள் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சானியா மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பொக்கிஷம். அவ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பா. இந்த சமயத்துல நான் அவகிட்ட ஒரு தாயில்லா பிள்ளையா வளர்த்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இன்னிலிருந்து
எனக்கு அந்த வருத்தம் இருக்காது. ஏன்னா தாய் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஜு. அவளை நீ சந்தோஷமா பாத்துப்பல்ல? தற்பொழுது மோதிரங்களை மாற்றிக்கொள்ளும் தருணம். மணமகனும் மணமகளும் மோதிரங்களை மாற்றிக்கொள்ளவும். என்னங்க இது எங்க போச்சு? எங்க போச்சு? அங்க தேடுங்க. இங்க பாருங்க பாருங்க. தேடுங்க. கிடைச்சிருச்சு. சாரி. கிடைச்சிருச்சு. இப்போ சிரி. தேங்க் யூ. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ ஒன்னும் என்னை பார்த்து சிரிக்க வேண்டாம் ஜோ. நீ என்ன ரொம்ப நாளா லைக் பண்றேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா வேஷம் போட்டுட்டு இருந்த. என்ன உளறிட்டு இருக்க? நம்ம 2வது கேஸ் இருக்குல்ல, அது மழையில இல்ல, அந்த ரெசார்ட்ல தான் நடந்துச்சு. அதுவும் நான் தூங்கிட்டு இருக்கும் போது கொடுத்துட்டு போனேன். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வெக்கப்படுறியா? இருங்க, நான் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன். இது என்னால நம்பவே முடியல. மணமகளுக்கு மணமகனை ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. வெக்கத்தை பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. கார் நிறுத்திட்டு சீனரி என்ஜாய் பண்ணலாமா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ். ரொம்ப அழகா இருக்கு. அந்த கடலோட கலரை பாரு. கண்கொள்ளா காட்சி இல்ல? சவுத் பசிபிக் வந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணல? கடல் எவ்வளவு ப்ளூவா இருக்குன்னு நீயே வந்து பாரு. என்ன நீ இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? நம்ம கிளம்பலாமா? தற்போது விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வீடியோ தொகுப்பை காண்பிக்க இருக்கிறோம். அது மணமக்களுடைய சிறுவயது வீடியோ பதிவு. அனைவரும் உங்கள் விருந்தை ரசித்துக் கொண்டே இந்த அற்புதமான படத்தை பார்த்து ரசியுங்கள். அருமை. சிறுவயதிலேயே மணமகள் மிக அழகாக இருக்கிறாள். இதோ இந்த காட்சியில் இருக்கும் சிறுவன் சிறு வயதிலிருந்து ரொம்ப அமைதியாக வளர்ந்து கொண்டு வந்தவன். அங்க பாரு, ஜோடி போட்டோ பார்க்கிறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கான். ரொம்ப கியூட்டா இருக்கான். என்னால நம்பவே முடியல. அது அண்ணனாமா? ஆமா, அது உங்க அண்ணன் தான். ஆமா, இத்தனை நாள் அத நான் என் மனசுக்குள்ளே ரகசியமா வச்சிருந்தேன். ஏய் ஜோ, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இதான் உங்க அம்மாவோட கிஃப்ட். இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி.
அந்த போட்டோஸ்ல அவங்க பப்ளிக்கா காட்டிருக்க கூடாது. டே ஃபுல்லா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க போறியா? வந்து எரிக்கா, உனக்கு பசிக்குதா? உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ என் கூட சாப்பிட வரியா? ஹோட்டல் நான் நினைச்சதை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சூப்பராவும் இருக்கு. நம்ம ரூம் அந்த பக்கம் தான் இருக்கு. உங்களை நினைச்சதே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு இத கூட உங்களால தூக்கிட்டு வர முடியல. சாரி. ஓ, நீங்களா? நீங்களும் இங்க தான் ஸ்டே பண்ண போறீங்களா? எங்களை ஞாபகம் இல்ல? அதான் பிளேன்ல வரும்போது உங்க பக்கத்து சீட்ல இருந்தோமே. ஹலோ. ஹலோ. போங்க, போய் செக் இன் பண்ணுங்க. ஓ, சரி. ஹோட்டல்ல கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இவர் கூட வந்தா எல்லாமே சொதப்பல் தான். கோவம் பத்திக்கிட்டு வருது. ஓ, நீங்க பக்கத்துல உட்காந்துட்டு வரும்போது நான் சரியா கவனிக்கல. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஒருவேளை நீங்க சினிமா ஹீரோவோ? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. வா நம்ம போலாம். வா 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 போலாம். வா. ஒரு நிமிஷம். நீ ஹாட் டாக்ஸ் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டியா? அவ்வளவு பிடிக்குமா என்ன? எரிக்கா, உனக்கு ஹாட் டாக்ஸ் பிடிக்காதா? சரி, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணு, நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் இல்ல, பரவாயில்ல. சாப்பிடலாமா? சரி. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லட்டுமா? ஏய், உன் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கு பாரு. என்ன? ஓ, என்னது? அட, ஹாட் டாக் ஈட்டிங் காம்படிஷனா? 10 மினிட்ஸ்ல 30 ஹாட் டாக் சாப்பிட்டீங்கன்னா நியூயார்க்ல நடக்க போற ஃபைனல் காம்படிஷனுக்கு போகலாம். ஏய், நியூயார்க் போகலாமா? இதுல 20 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு 21 வயசு தானே ஆச்சு. ஏய் எரிக்கா, எரிக்கா எரிக்கா, நான் 10 நிமிஷத்துல 30 ஹாட் டாக் சாப்பிட்டேன்னா 20 செகண்டுக்கு ஒரு ஹாட் டாக் சாப்பிட்டேன்னு அர்த்தம். அது ரொம்ப ஈஸி. நான் கண்டிப்பா வின் பண்ணிடுவேன். அப்போ கலந்துக்க போறியா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பா நான் கலந்துப்பேன். ஒரு விஷயம் பாத்தியா, நான் எனக்கு பிடிச்ச ஹாட் டாக்ஸும் சாப்பிடலாம், அப்படியே நியூயார்க் போறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா எனக்கு பிரைஸும் கிடைக்கும். எனக்கு பிரைஸா கிடைக்கிற பணத்தை வச்சு உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கி தருவேன். நல்லா சாப்பிடு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஹாட் டாக் சாப்பிட்றேன், நீ 1 to 20 கவுண்ட் பண்ணிக்க. நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஓ, நீ சிரிச்சியா? இப்போ உன்னோட கைவலி எப்படி இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் நீ ரொம்ப நேரம் டென்னிஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியே. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இப்படி சொல்ற? அன்னைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல விளையாடிட்டு இருந்த. அப்படின்னா நீ என்ன 4 hours வாட்ச் பண்ணிட்டு இருந்தியா? நான் இப்போ ஹாட் டாக் சாப்பிட போறேன்.
இந்த இடம் ரொம்ப லவ்லியா இருக்குல்ல? நம்ம கண்ணு முன்னாடியே கடல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, நான் நல்லபடியா நடந்துக்கிறேன். சில விஷயங்கள்ல எனக்கு குறை இருந்தாலும் அத சரி பண்ணி கண்டிப்பா நல்ல வைஃபா நடந்துக்கிறேன். நம்பவே முடியல. ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் பண்றேன். ஓ, இதான் உங்க ரூமா? எங்க ரூம் கூட அங்கதான் இருக்கு. இதான் விதி இல்ல? இந்த கேண்டில் லைட் ஈவென்ட் எந்த மாதிரி இருக்கும்? எங்க ஹோட்டலுக்கு வர எல்லா புது மேரேஜ் கப்பல்ஸ்க்கும் இந்த கேண்டில் லைட் டின்னர் ரொம்ப பிடிக்கும். இந்த ஈவென்ட்ல சர்வ் பண்ற எல்லா டிஷ்ஷஸ்மே ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்ட் பண்ண எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சால்மன், ரோஸ்டட் போர்க், லாப்ஸ்டர் அண்ட் சீசர் சாலட். அப்புறம் ஆர்ட் கேலரியில லைவ் மியூசிக்கும் இருக்கு. இது செலக்ட் பண்ணலாமா? ஆல்ரைட், உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இதே ஓகே பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை காண்டாக்ட் பண்றோம். அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க ஈவென்ட்டை ரெடி பண்றோம். ஓகே. உங்களை தவிர இன்னொரு மேரேஜ் கப்பலும் இதே டின்னரை ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கம்பெனியும் கிடைக்கும்ல? என்ன சொல்றீங்க? இன்னொரு கப்பலும் வராங்களா? நம்ம ரெண்டு ஜோடியும் அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்ட் தானே? ஏர்போர்ட்ல இருந்து ஒன்னா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க வரத்துக்கு எங்களுக்கு ஹாஃப் டே ஆச்சு. நாம தான் வழி மாறி போயிட்டோமே. எல்லாம் உங்களால தானே? ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா இருக்கீங்க. ஆமா, எங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகுது. அப்படியா? எனக்கும் அந்த ஏஜ் தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா. இவரு என்னை விட 11 வயசு பெரியவரு. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். தேங்க்யூ. ரொம்ப அழகா சர்வ் பண்றீங்க. யாராவது ஒயின இப்படியா குடிப்பாங்க? எனக்கு வைன் எப்படி குடிக்கணும்னு தெரியாது. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவா டிரைவ் பண்ணு. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு ஜோ. உனக்கு யார் வைன் குடிக்க சொன்னா? Are you okay? Okay. இந்தாங்க, உங்க சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபோர்க் தர முடியுமா? என்னது ஃபோர்க்கா? இது என்ன ஸ்பெகட்டியா? ஒவ்வொரு டிஷ்ஷையும் எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு முறை இருக்கு. இந்த மாதிரி நூடுல்ஸை இந்த சாப்ஸ்டிக்கை வச்சு இப்படி இப்படி சாப்பிடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இந்தாங்க, ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டதே இல்ல. அம்மா, உங்க அம்மா கொரியன் சொன்னீங்க. இதோட எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்கல? சரி, இதோட பேசிக்க முதல்ல கத்துக்கங்க. இத பாருங்க, பேசிக்னா என்னன்னு புரியுதா? உங்களை தான் கேக்குறேன். பேசிக்கா? சரி, முதல்ல நீங்க உங்க விரல்களால சாப்ஸ்டிக்கை இந்த மாதிரி பிடிக்கணும். அப்புறம் இதையும் இந்த இடத்துல வச்சு இதோ இத பாத்தீங்களா, இப்படி இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க? அட, இப்படி இல்ல, இந்த பக்கம். இப்படி. இதான் கரெக்ட். செங்கல்ல வச்சா? வாவ், எப்படி இத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க?
मुझे तो लगता है वो हर साल उसे पेंट करते होंगे। वो देखो, वहाँ कुछ दिख रहा है तुम्हें? हाँ। वहाँ उस पर चढ़कर करते होंगे। ओह अच्छा, अब ऐसे- समझी। तुम्हें इतना सब कैसे पता? हाँ, मेडिकल स्टूडेंट हो, हमें साथ में घूमना चाहिए। मैं पीछे पीछे आ जाऊंगी। तुम ठीक तो हो ना? तुमने कल 2 बोतल वाइन पी ली थी। इस तरह कितना अच्छा है ना? देखो तो, वाह देखो। எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க வைஃப கொஞ்சம் லிமிட்ல இருக்க சொல்லுங்க. அவங்க இப்படி செய்யறது என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. ஐம் சாரி சானியா, நினைச்சா எனக்கும் கவலையா தான் இருக்கு. அவளுக்கு ஜோவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஜோவையா? ஆனா ஜோவுக்கு அந்த மாதிரி பொம்பளைங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இந்த மாதிரி மோசமான பொம்பளைங்களை. வார்த்தை அளந்து பேசுமா, என்ன கண்டபடி பேசுற? என் வைஃப் மனசுல எதுவும் இல்ல. அவ எல்லார்ட்டையும் ரொம்ப வெள்ளந்தியா பழகுவா, அவ்வளவுதான். அதனாலதான் அவளை எல்லாரும் ரொம்ப தப்பா நினைச்சுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரிமா. இன்னும் சொல்ல போனா அவளோட அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் இது பார்த்து முடிச்ச உடனே இன்னொரு மியூசியம் போலாமா? அது இதை விட ரொம்ப நல்லா இருக்குமா? போலாமா? சொல்லு ப்ளீஸ். ஓ, ஐம் சாரி. பார்த்து போங்க. இது கியூட்டா இருக்குல்ல? ஜூலுக்கு வாங்கிட்டு போலாமா? அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வச்சுடு. இப்ப விடுறீங்களா இல்லையா? விடுங்க. வந்துரு போயிடலாம். விடுங்க. உங்க ட்ரெஸ் பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்கு. எப்படி வருது? இன்னைக்கு நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டோம். மியூசியம்க்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். டயர்டா இருக்கா? ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணல. நீ குளிக்க போல? ஆ ஆ ஆ ஆமா. என்ன பண்றது? எனக்கு ரொம்ப கோச்சமா இருக்கு. என்ன பண்றது? என்ன பண்றது? யாரு? நாங்க தான். டோர் ஓபன் பண்ண. இப்போ என்னவா? நம்ம ஷாம்பைன் குடிக்கலாமா? இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? ஹலோ, ஹவ் ஆர் யூ? லஞ்சுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க போல இருக்கு. வைன் ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? நோ தேங்க் யூ. ஓகே, லஞ்ச் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. Thank you. இன்னைக்கு தான் கடைசி நாள். என்ன பிரயோஜனம்? சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆ? ஏன்? இங்க வந்ததுல இருந்து உன் கூட தனியா கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. அதனால இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஆ? ஓகே. நிஜமாவா? எவ்வளவு அழகா இருக்க. அதனாலதான் ஜோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
ஜோ, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாக்ட்டா எங்க வலிக்குது? தெரியல, ஆனா ரொம்ப வலிக்குது. ஓ, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இங்கயா? இல்ல, அந்த இடத்துல வலிக்கல. அப்ப இங்க வலிக்குதா? இல்ல, இங்க? அங்கேயும் இல்ல. இங்கயா? இங்க இங்கதான் வலிக்குது. நிறுத்து. இதுக்கு மேல நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். சானியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு பிடிக்கல ஜோ. இன்னொரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. சானியா, நீ ஒரு ட்ரைனிங் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டத மறந்துட்டியா? ஒரு பேஷண்ட்டை டச் பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? அதுல எப்படி நீ பொறாமப்படலாம்? உனக்கு வெக்கமா இல்ல? சானியா, ஜோ அவளை போய் சமாதானப்படுத்துப்பா. என்ன பண்ணி சானியா? நல்ல வேலை இங்க யாரும் இல்ல. ஆமா ஜோ, அந்த சானியாவ உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ரொம்ப பாவம். நம்ம ஏற்கனவே மீட் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சானியா விட நான். இதான் விஷயமா? கண்டிப்பா உன் வலையில நான் விழ மாட்டேன். உன்னை இங்க மீட் பண்ணதுனாலதான் உன்கிட்ட நான் பேச வேண்டியதாயிடுச்சு. சானியாவோட உன்னை கம்பேர் பண்ணி பேசாத. ரெண்டு பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்காம என்ன திட்டிக்கிட்டே இருக்கியே. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப. உன்னோட சிரிச்ச முகம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஏய் வேண்டாம். சரி சரி சொல்றேன். மூட்டாத, எனக்கு சிரிப்பு வருது. சரி ஏய் வேண்டாம் சொல்லல. சாரி ஜோ. சரி. ஏய் சாரி ஜோ, ரொம்ப ஃபூலிஷா பிஹேவ் பண்ணிட்டேன். புரிஞ்சுக்காம பொறாமப்பட்டுட்டேன். பைத்தியம். சம்டைம்ஸ் கியூட்டா இருப்பேன். அக்கேஷனலாவும் நீ அழகா தான் இருக்க. ஆனா உன்னை எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே நீ அழகா இல்லைனாலும் சம்டைம்ஸ் நீ கியூட்டா தான் இருக்க. எப்பவுமே உன்னை பத்தி ஏன் நினைக்க தோணுது? சானியா, அப்படி என்ன நீ என்ன வசியம் பண்ண?
கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும்? அது நீ கூட சிலதை கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. குட் மார்னிங். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல, நீ டயர்டா இருப்ப. ஐம் சாரி. என்னாச்சு? 5 மணிக்கு அலாரம் அடிச்சதுல ஏன் எந்திரிக்கல? உன் கையால செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாம்னு நினைச்சேன். அண்ணா, எதுக்கோ திரும்பவும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. வா சானியா, வந்து உட்காரு. ஓ, நீ இன்னும் குளிக்கல? ஆமா ஆண்டி, ஐம் சாரி. அதனால என்ன, போய் குளிச்சிட்டு வா. நீ லைப்ரரிக்கு போகணும்ல, கொஞ்ச நேரம் நானும் ரெடி ஆயிட்டு நீ வந்துடுறேன். உன்னோட நர்சிங் கோர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல? ஆமா. என் பையன் டாக்டர் ஆக போறான், என் மருமகன் நர்ஸ் ஆக போறா. ஜோடி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல ஆண்டி, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆனா நல்லா இருக்கும்ல. இல்லனா என்னால பாஸ் ஆகவே முடியாது. அப்படியா? எழுதிட்டாலும் அப்படி பாஸ் ஆயிடுவா பாரு. ஏய் ஜூனோ, வார்த்தையை அளந்து பேசு. அவ உன்னோட அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும், மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணணும்ல? அதான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீ பிஸியா இருக்கேன்னு தெரியும், இருந்தாலும் இது அதை விட முக்கியம் இல்ல. சனியா, நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிளம்புங்க. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜோ, இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம ஃபேமிலி ரெஜிஸ்டர்ல அவ பேரை போடணுமா வேணாமா யோசிக்கணும். டேய், ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது இப்படி யோசிப்பாங்களா? இதெல்லாம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நடந்திருக்கு. பாரு ஜோ, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நல்ல வேளை சானியாவோட அப்பா இங்க இல்ல. நீ இத பத்தி திரும்ப யோசிக்கணும்னு சொல்ற? ஏன்னா நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். எல்லா விஷயங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்படியா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ நர்சிங் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டனா நம்ம மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்? பாசிபிளே இல்ல. ஏன்? உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண விருப்பம் இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இது தவிர வேற எந்த வழியுமே இல்லையா? ஆமா, இல்ல. முடிவு பண்ணிக்க.